गजाननं भूतगणातिसेवितं कवित्तजम्बूतपरक्षारपक्षतं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். எப்போவுமே ஒரு பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். பொதுவாகவே எங்கிட்ட ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, சார் இந்த ஜென்மாவில் நான் படுற கஷ்டம் சாதாரண கஷ்டம் இல்லை சார், போட்டு பல துன்பங்கள் என்னை படுத்தி எடுக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. கையிலேயே ஹாரஸ்கோப் வச்சுட்டுருக்கா சார், இது ஒரே ஒரு நிமிஷம் பாருங்கள் சார், ஒரே ஒரு நிமிஷம் பார்க்குற பித்ரு தோஷம் இருக்குது. ஸோ நான் அவளுக்கு சொன்னேன், ஒரு அற்புதமான ஸ்தலங்கள் சிவஸ்தலங்களில் போயிட்டு வாங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்சால் காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அடுத்த இதுலேயே அவங்க வந்து அந்த காசி விஸ்வநாத தரிசனம் பண்ணுறாங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் அவங்களுக்குள்ள, ஒரு பக்திமயமான மாற்றங்கள் அவங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கு. அவர்களை நான் அடிக்கடி சந்திக்கிறேன். ஒரு பெரிய மாற்றம் அவங்கக்கிட்ட இருக்குது. ஒரு சிவபக்தர் அப்படிங்கிற மாதிரி மாறிவிட்டாவா. ஃபஸ்ட்டு எல்லாமே ப்ராப்ளம்ஸாகவே சொல்லிகிட்டு இருந்தான். இப்போ எதுவுமே பெரிய ப்ராப்ளமாக எடுத்துக்கிறது கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க. முதல்ல எல்லாமே ப்ராப்ளமாகவே சொல்லிகிட்டு இருந்தா இப்போ எதையுமே ப்ராப்ளமாக எடுத்துக்கிறது கிடையாது. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி அவங்களுக்கு நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் வாயால் சொன்னது, நீங்கள் சொன்ன வழிபாட்டு முறைகள் லைஃப்பில் ஒரு பெரிய மிராக்கிளை ஏற்படுத்திடுது. அதுதான் இப்போ இன்றைக்கி ஆன்மீக தகவல் நான் சொல்ல போகிறோம். ஒரு பெரிய அதிசயமான ஒரு விஷயம் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி இதோ நாம் பார்க்க போகிறோம். இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகள் இதோ. சரி, இந்த தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான விசேஷ பலாபலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களுக்கு நிறைய விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களில் அமோகமாக நடக்கக்கூடியதாக இருக்குது. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் யாராவது ஒரு நபர்கள், பெரிய நபர்களை பற்றி பேசினா, அவா பெரிய ஜீனியஸ் தெரியுமா, நீங்கள் சொன்னால் மற்றவர்கள் சொன்னாலும் இருக்கட்டும், அவங்கள பற்றி இந்த ப்ராப்ளம்லாம் ஒன்று வந்துச்சுல்ல, இந்த இது கூட வந்துச்சே தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சில நுணுக்கத்தை பற்றி சில விஷயங்கள் நீங்கள் சொன்னால் அது ப்ளஸ்ஸாக மறையும், நீங்கள் சொல்லலைன்னா அது வந்து இதாக. இப்படி ரெண்டையுமே ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்து நீங்கள் சொல்கிறீங்களா அவள் சொல்கிறீங்களான்னு கான்வர்சேஷனை பொறுத்தளவுக்கு இருந்துட்டு இருக்குது. புதுசாக எதனா கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. எங்கேனும் வெளியில் போயிட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாள் பார்க்காத அப்பா அம்மா சகோதரி சகோதரர், புது இடங்கள், இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வரதுக்கு உண்டான அற்புதமான நாள். பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ஒருத்தரை பற்றி நம்ம எப்பவுமே தெரியாத சப்ஜெக்டை பற்றி பேசக்கூடாது. அப்படி பேசினோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எப்போவுமே இன்னொருத்தரை திட்டி நம்ம வளர்த்து விட்டுடுவோம். அதுதான் உண்மை. அதனால் ரொம்பவுமே கவனமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஒரு பெரிய பொலிட்டீஷியன், அவங்க வந்து இப்போ இல்லை, அவங்கக்கிட்ட சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, அவங்க பேசும்போது ஒரு கான்வர்சேஷனில் பேசும்போது சொல்கிறாங்க, இவங்க வந்து உங்களை வந்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, நம்ம சொல்லி அதை பெருசாக்க வேண்டாமே, எதுக்கு போய் பெருசாக்கிட்டு அப்புறம் அவங்கள பெரிய ஸ்டார் ஆக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க டக்குன்னு. நான் வந்து எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க பாரு. ஒரே ஒரு சப்ஜெக்டு தான். நம்மளை யாராவது ஒருத்தர் திட்டினான்னு சொன்னால் திருப்பி திட்டுவோம், இல்லைன்னா ஏதானோ கோவப்படுவோம். எப்படி என்னையவே சொல்லிட்டால. இதுதான் நார்மலாக. நம்ம எதுக்குமே ரொம்ப பெருசாக எமோஷன் பட சொன்னாங்களா அப்படின்னு சாதாரணமாக விட்டுருங்க. விட்டுட்டேன்னா ரொம்பவுமே நல்லது. மேஷராசி என்பர்கள் யதார்த்தமாக இந்த பல காரியத்தை விடுறது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில். ரிஷபராசி என்பர்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், கால் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். மிருகசீர்ஷ நட்சத்திரத்திற்கு கவனம் என்பது தேவை. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ரோகிணி கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஃபினான்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனம் என்பது தேவை. சில நேரங்களில் சில விஷயங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்பி ஒருத்தட்ட கணக்கு பார்க்காம இருப்போம், அதுதான் நமக்கு ஏமாற்றப்படும். அதனால் கணக்கு வழக்குகளை சிறப்பமாக கரெக்டாக பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை இன்னொன்று வாங்கிறது தவறு, அது சரியில்லை. மனசில் எப்போவுமே பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் ஆசைகள் இருக்கும், ஆனால் அந்த ஆசைக்கு ஏற்ற மாதிரி செயல்கள் பட்டுட்டே போகக்கூடாது. பணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தேவை. அதை வந்து எப்போவுமே சேமித்து வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவா
இன்றைய தினத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் கவனமாக பார்த்துக்கொள்வது சிறப்பு. மலை கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை மனசார நினச்சிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே. மிதுன ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய உழைப்பு கடுமையான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி டிசிஷன்ஸ் எதுவுமே எடுக்கும் பொழுது 1க்கு 100 முறை யோசிச்சுக்கணும். செயல்படுத்தலாமா வேண்டாமா, எஸ் நோ அப்படிங்கிறத பார்த்து செயல்பட்டுக்கிறது நல்லது. இனி ராசி ரீதியாகவும் மிருகசீர்ஷ நட்சத்திர ரீதியாகவும் அவ்வளோ பலம் இல்லாத இருக்கங்காட்டி பிள்ளையாரை வேண்டிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருவாதிரை புனர்பூசத்துக்கு சிறப்பாக அமையக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர்களை குறை சொல்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. டிவி மெக்கானிக்காக இருந்துருக்கிறவங்க, அதே சமயத்தில் எலக்ட்ரானிக் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மார்க்கெட்டிங் சம்மந்தமாக சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்துருக்கிறவங்களுக்கு, மெடிக்கல் ஃபீல்டில் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். உழைப்புக்கேற்ற ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கலனாலும் பின்னாட்களில் அதுக்கு உண்டான ஊதியமும் ரெகக்னேஷனும் கிடைக்கும். வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு. கடக ராசி அன்பர்களே, நிறைய விஷயங்களில் ரொம்ப ஆர்வமாக செயல்படுவீங்க. கண்டிப்பாக அந்த காரியங்கள் வெற்றி பெறும். குறிப்பாக திருமண காரியங்கள், கூட்டு தொழில் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாராவது உங்களை எதிர்த்து பேசணும் முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணுங்கிற வைராக்கியம் நிறையா இருந்துருக்கும். கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ், அதாவது தொலைதூர கல்வியில் பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், இதை படிக்கணும்னு நினச்சோங்க. லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுன என்ன கிண்டல் கேலி பண்ண முன்னாடி நான் இதில் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் ரீதியாக இந்த தொழில் வேண்டாம், நான் அப்படியே பேட்டனே மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தவங்களுக்கும் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ரகசியத்தை முடிகிற வரைக்கும் சொல்லாமல் அந்த காரியம் வெற்றி பெற்றதுக்கப்புறம் சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். கடகராசி அன்பர்களே. சிம்மராசி நேயர்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. வேலை ஆட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. சில முக்கிய கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்து கொள்வது நல்லது. சில நேரங்கள் நம்ம எடுத்த முடிவுகள் நல்ல முடிவாக இருக்கும், சில நேரங்களில் ஒரு தப்பான முடிவாக இருக்கும். இரண்டையுமே பார்த்து சரி பண்ணி நமக்கு எது சாதகமாக வருதோ அதை செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கடை வீதிகளில் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, துணி சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கோம், கார்மெண்ட் சம்மந்தமாக, பொட்டிக் சம்மந்தமாக, ஹேர் டிசைனராக இருந்தால், மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதுமாதிரி நகை கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மார்க்கெட்டில் கடை வச்சுட்டு இருக்கவங்க அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தானம். உணவு சம்மந்தமான தொழிலில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். பணம் ரொம்ப நாளாக நின்றுட்டுருக்கு, எனக்கு பணம் வரலைன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை இன்னொருத்தர் மூலமாக பேசி அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். பெருசாக ஒன்று எடுத்துட்டால் பெருசு. வாரியார் சுவாமி சொன்ன மாதிரி கல்லை பக்கத்தில் வச்சு பார்த்தா பாறாங்கல், தூரமாக வச்சு பார்த்தா சின்ன கணுக்கல்னு. அந்த மாதிரி பெருசாக யோசிக்கும்போது அது பெரிய வார்த்தையாக மனசில் அமையும். அது சின்னதாக யோசிக்கும்போது பெருசாக இருக்காது. அதனால் வார்த்தைக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்காம, அந்த சொன்ன விஷயத்துக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்காமல் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப ஃபீல் ஃப்ரீன்னு சொல்லுவோம். ரொம்ப சாதாரணமாக எடுத்து பாருங்கள், உங்களுக்கு அது பெருசாக இருக்காது. சிம்மராசி நண்பர்களுக்கு. கன்னி ராசி அன்பர்களே, நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் தேடி வரும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. யூடியூபராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒவ்வொரு முயற்சி பண்ணி அதில் தடங்களாகி இதை சக்ஸஸ் பண்ண நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு காரிய அனுகூல்யம், காரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். காவல்துறையில் பணியாற்றிட்டு இருக்கிறவங்க, அட்வொகேட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் நினச்சிங்கன்னா அது கரெக்டாக அப்படியே இது உண்மையாகவே இருக்குது, எப்படி நான் கண்டுபிடிச்சேன் எனக்கே தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஆச்சரியப்படக்கூடிய தினமாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு எடுத்து வைத்த ஒவ்வொரு காரியத்தையும் பாட்டாக யோசித்து அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சினிமா சம்பந்தமான துறைகளில் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம், புதிய வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ட்ராமா ஆர்டிஸ்ட்டாக இருந்துருக்கிறவங்க, அதேமாதிரி வாய்ப்புகள் தேடின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு. துளாராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் சின்ன சின்ன காரியத்தை பார்த்து எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில மாற்றங்கள் மன திருப்தியை கொடுக்கும், சில மாற்றங்கள் முன்னேற்றத்தை தரும். இன்றைய தினத்தில் மாற்றங்கள் பூரா உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், தோட்டம் இது போன்ற வாங்கணுங்கிற ஆசைகள் மனசில் தோணும். அதை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, சக்ஸஸ் கூடி வரும். நிறைய பேர் வேண்டான்னு சொல்கிறாளே, வேண்டான்னு ஒரு பக்கம் சொன்னாலும் வேறு யாராவது பேர் வாங்கலாமான்னு அவங்கள எடுத்து ஹாரோஸ்கோப்பில் செக் பண்ணுவீங்க. அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் இருக்கும். நிறைய தடங்கள் இருக்குது சார், அதெல்லாம் போயிடும், கவலைப்பட வேண்டாம். பணம், ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக, பேங்கிங் சம்மந்தமான லைனில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
துலா ராசி அன்பர்கள் ஒரு காரியத்தை நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. எடுத்த காரியம் வெற்றி உண்டு. விவசாயம் சம்பந்தமாக, காடு தோட்டம் சம்பந்தமாக அதில் வரக்கூடிய வருமானம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு, வெற்றிகள் உண்டு. பல பேர் உங்களுக்கு குறைவாக மதிப்பிட்டாலும் பின்னாட்களில் மிகப்பெரிய பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான காலமாக இருந்து கொண்டிருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சிறு துரும்பு பல்குத்தோதவுன்னு சொல்லுவாள். சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு என்றைக்காவது ஒரு பெரிய உதவிகளாக இருக்கும். அது மாதிரி இன்றைக்கி எடுக்கக்கூடிய காரியங்கள் மிகப்பெரிய உதவிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல முயற்சிகளுக்கு மிகப்பெரிய பலன்கள் உண்டு. ஒரு ஹோட்டல் வச்சுருக்கோம், செஃப்பாக இருந்துருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வேலைவாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக வேலைவாய்ப்பு கூடி வரக்கூடியதாக இருக்கும். பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன் சார், திருப்பி வருமா சார் அப்படிங்கிறத விட புதுசாக முயற்சிகள் பண்ணி பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். நம்ம நிறையா யோசிப்போம். யோசிக்க நமக்கு நேரம் இருக்குது. அதோட செயல்படுறதுக்கு நேரத்தை நம்ம ஒதுக்கி சொன்னோம்னா மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். அப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் தாய் தந்தையரை பார்த்துன்னு வருது. வெளிநாடு வெளியூர் சம்மந்தமாக ஆன்லைன் சம்மந்தமான வேலை எதிர்பார்த்து, பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. வீடு கட்டி இன்ஜினியர் கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் மாறும். குடும்பத்தில் ஒரு அன்னோன்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஷூ சம்மந்தமாக, பெல்ட் சம்மந்தமாக சின்ன சின்ன கடை நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அதன் மூலமாக வருமானங்கள் கூடி வரும். ரொம்ப நாளாக ரொம்ப வருத்தப்பட்டு எனக்கு இது பணமே வரலன்னு வருத்தப்பட்டவர்களுக்கு பண வரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு. தனுர் ராசி அன்பர்களே, ஒரு நல்ல யோசனைகள் யாராவது கொடுத்தா அவள் லைஃப்பில் நடந்த ஒரு சப்ஜெக்டை சொன்னால் பேசாமல் இது சூப்பராக இருக்கு, இதைவே நம்ம எடுத்து பண்ணோம்னா நல்லா இருக்குமே, இப்படி ஒரு ஐடியா க்ரியேட் ஆகும். குறிப்பாக டைரக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ப்ரொடியூசராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி கதை திரைக்கதை வசனம் எழுதிட்டு பாட்டு சம்மந்தமாக எழுதிட்டு இருக்கவங்க ஒரு பெரிய ஒரு ஐடியாவை க்ரியேட் பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி மற்றவர்களை பற்றி சொல்லும் பொழுது அதன் மூலமாக ஒரு விஷயத்தை உங்களுக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஸ்கூல் நடத்தின்னு இருக்கிறவங்க, காலேஜ் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குது. இன்றைக்கி அலைச்சல் நிறையா இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் பண வரவுகளோட அலைச்சல் இருந்தால் சந்தோஷம்னு எதிர்பார்ப்பீங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கேட்ரிங் சம்மந்தமாக, ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் சம்மந்தமாக வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். வெளிநாடு வாய்ப்புகள் கூடி வரும். கணவன் மனைவிக்குள்ளே பிரிந்திருந்தவா ஒன்று சேருவா. குடும்பத்தில் ஒற்றுமைகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் பலமும் கூடி வரும் நாள். மகர ராசி அன்பர்களே, கடைசியில் எல்லா வேலையும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். பாப்பா நானும் பார்க்குறேன், ஆளுக்கு தப்பிச்சுக்கிறேன், நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பல நேரங்களில் யோசிக்கக்கூடிய தினமாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும். கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சில ஒத்த கருத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கிட்டும். கண்ணாடி சம்மந்தமான கடை, ஃப்ரேம் சம்மந்தமான கடை வச்சுட்டுருக்கோம். ஃபோட்டோகிராஃபராக இருந்துட்டுருக்கவங்க, ஸ்டில் கிராஃப்டாக இருந்துட்டுருக்கவங்க, அதே சமயத்தில் சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கோம், அரசியல் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். அரிசி நட்ஸு சம்மந்தமாக, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க வெற்றி கூடி வரும். மகராசி என்பவர்கள் ஒரு டிசிஷன் எடுத்ததுக்கப்புறம் அதை மாற்றிட்டீங்க. இப்படி பல நேரங்கள் மாற்றினீங்கன்னா கூட இருக்கிறவா பூரா அந்த நிர்வாகம் கெட்டு போயிடும்னு சொல்லுவாள். அதனால் 1க்கு 100 முறை யோசித்து ஒரு காரியத்தை செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இன்றைய தினம் உண்டு. மகர ராசி நேயர்களுக்கு. கும்ப ராசி அன்பர்களே, எப்போவுமே விரயத்துக்கு ஒரு தோல்விக்கும் விரயத்துக்கும் எப்போவுமே அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை இருக்கும். இந்த கதை எங்கே ஆரம்பிக்கும்னா, நம்ம ஆரம்பித்தது நம்ம இதை பண்ணியிருக்கலாமோ, இதை மாற்றி வச்சுருக்கலாமோ, இது இப்படி பண்ணியிருக்கலாமோ, அப்படி பண்ணியிருக்கலாமோங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கும். அப்போ அடுத்த முறை அதற்கு இதே நம்ம தோல்வியை வெற்றி, இதில் என்னென்ன பாடம் கற்றுட்டோமோ அதை நம்ம இம்பிள் பண்ணோம்னா அது சக்ஸஸ் ஆகிடும். இதுதான். ஸோ தோல்விகளையும் வெற்றியாக எடுத்துக்கொள்வது உங்களுடைய இயல்பாக இருந்து கொண்டு இருக்கும். அதே மாதிரி சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். சில நேரங்கள் மறதிகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கும். செல்ஃபோன் இங்கே தானே வச்சேன், இங்கே அப்படின்னு இருந்துகிட்ருக்கும். சாவி இங்கே தானே வச்சேன். இந்த மாதிரி பலவிதமான மறதிகள் அப்பப்போ இருந்துகிட்ருக்கும். ஒரு ஸ்கெட்யூல்டு ஒரு பிரயாணம் உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கூட இருக்கிறவாளுடைய சில பேச்சுவார்த்தைகள் என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம், நம்மளுடைய காரியத்தில் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரும். பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் ரொம்ப வயசானவங்களை கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மீன ராசி அன்பர்களே,
இன்றைய தினத்தில் லாபங்கள் உண்டு. நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான தினம். திருமண காரியங்கள் கைகூடி வரும். நினைத்த காரியங்கள் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காரியங்கள் நிறைவேற்றி விடுவார்கள். அதன் மூலமாக ஒரு சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல நண்பர்கள் மூலமான ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் யோசித்த காரியங்கள் வெற்றிகரமாக கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில பிரயாணங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைக்கி ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை நான் சொன்னேன். ஒரு அம்மா வந்து என்கிட்ட கேட்டாங்க, டக்குன்னு ஹாரோஸ்கோப் எடுத்து கொடுத்தாங்க. பித்ருதோஷம் இருந்து என்ன பண்ணோன்னு கேட்டாங்க. நான் வந்து சிவாலயங்களுக்கு போக சொன்னேன். லிங்காஷ்டகம் அவங்கக்கிட்ட டெய்லி படிக்க சொன்னேன். அவங்க 108 நாள் பலன் வச்சு லிங்காஷ்டகம் வந்து படித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டுனா தினந்தோறும் அவங்க சாதாரணமாக ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சோண்டு இப்போ விபூதி வச்சு, அதுக்கப்புறம் நெத்தி நிறைய விபூதி வைக்க ஆரம்பிச்சுட்டா. ரொம்ப சிவபக்தராக மாறிவிட்டா. அது மாதிரி காசி பிரயாணம், நம்மளுடைய பிரயாணத்தப்போ ஒரு தடவை காசி பிரயாணத்துக்கு அவங்க புக் பண்ணியிருந்தாங்க, வந்திருந்தாங்க. அப்படி பிரயாணம் பண்ணிட்டு வரும்பொழுது அவங்க அந்த காசியினுடைய சிறப்புகள் பற்றி நம்ம சொல்லும்போது என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், அம்மா பரமேஸ்வரருக்கு வந்து நம்மளுடைய ஜென்ம துக்கத்தை வந்து போக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி வந்து இருந்துருக்கு. அது வந்து நம்ம லைஃப்பை மாற்றி எப்படி சார் அப்படின்னு கேட்டார். அப்போது நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து ஒரு அனுபவத்தை வந்து எடுத்து சொல்கிறீங்க. உதாரணத்துக்கு, தம்பி வேண்டாண்டா, இது வண்டியில் போகாத, இது போனேன்னா இப்படி பாரு, இவ்வளோ வேகமாக போகாதன்னு சொல்கிறேன். இதில் ரொம்ப கவனமாக, இது ஏன்னா உங்கள் லைஃப்பில் பட்ட ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இல்லையா பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லிக் கொடுப்பீங்க. இப்படி நமக்கு வந்து சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள்லாம் பார்த்துட்டெல்லாம் ஒரு மந்திரத்தை சொல்லியிருக்காங்க. அந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து அவங்க லைஃப்பில் அவர்கள் பார்த்த ஒரு அற்புதமான ஒரு ரகசியம், ஒரு பெரிய அதிசயமும் உங்களுக்கு ஒரு வழிமுறையாக சொல்லிக் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுட்டே நம்ம வந்து லைஃப்பில் கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம், கவலைப்பட்டுன்னு இருக்கோம். ஸோ இது எங்கே அப்படின்னு பார்த்துட்டேன்னா, நான் வந்து அவங்கக்கிட்ட சொன்னேன், நீங்கள் வந்து காசியில் மட்டும்தான் பிறவி இறப்பு ரெண்டுமே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம்னு சொல்கிறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க, பிறப்பு இறப்பு எப்படி நிர்ணயிக்கக்கூடிய ஒரே இடத்த உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னபோது, 2 விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். விஷ்ணு காசி, ருத்ர காசின்னு 2 காசி அங்கே நீங்கள் பார்க்க முடியும். பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து ஸ்நானம் பண்ணுறவா இருப்பா. அதுவே இந்த பக்கம் பார்த்துட்டு அப்படின்னா அந்த ஹரிச்சந்திரா காட்டில் வந்து அங்கே வந்து சவத்தை வச்சு எரிச்சுன்னு இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பிறவி, பிரம்ம முகூர்த்தங்கிறது ஒரு பிறத்தல். இந்த இடத்துல பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல கடைசி நிலையான சிவன் ஒடுக்குதல்னு சொல்லுவாள். சிவனுடைய இடத்துல நம்ம போகிறதுன்னு சொல்லுவாங்க. இது 2மே நிற்கக்கூடிய இடம். அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் கங்கையில் ஸ்நானம் பண்ணி என்ன காரியம் வேண்டாலும் இந்த உலகத்தில் அது அத்தனையுமே நடைபெறும் அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, அப்படியா சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் போய் ஸ்நானம் பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து சிவபகவானை வேண்டிக்கிறாங்க. அந்த லைஃப்பில் என்கிட்ட ஃபஸ்ட்டு பூரா ப்ராப்ளமாக சொல்லிட்டு இருந்தா ஜாதகம் பார்க்கும்போது. இப்போது எந்த ப்ராப்ளமும் அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாத மாதிரி இருக்குது. இப்போ பாருங்களேன், நமக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்ச விஷயம் ஒன்றுமே தெரியாமல் யார் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் பண்ணிடுறாரு. பெரும் அதிசயத்தை கூட அவங்க பெருசாக நினைக்கிறது கிடையாது. இது பெருசு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அதனால் அவங்களுக்கு அதை பற்றி தெரியலையோ, அப்படி கிடையாது. இது தெரிஞ்சாலும் அது பெருசாக நினைக்கல. ஏன்னா சிவன் தான் இருக்கிறதுலையே ஹையஸ்ட்டு ஒரு பெரிய அவருடைய வேண்டுதலே எங்கிட்ட இருக்குது, அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துட்டுருக்கு. என்ன வேண்டினாலும் கிடைக்குதுங்கிறாங்க அந்த அம்மா. இதை நான் சொன்னேன், நீங்கள் சொன்ன வார்த்தைகள் என் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்துக்கு சார் எல்லாமே எனக்கு கிடச்சிது சார். உண்மையாகவே சொல்லப்போனால் கவனிக்காத குழந்தைகள் இன்றைக்கி எனக்கு கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுற்றிலும் பார்த்துட்டிங்கன்னா சொத்து இருக்குது, சுற்றிலும் எல்லாமே இருந்துருக்கு. நான் எது இல்லைன்னு சொன்னேன்னா எல்லாமே இருக்குது. ஆனால் எனக்கு எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எந்த பிரச்சனையும் பெருசாக தெரியல. எனக்கு ஒரே ஒரு காலையிலேருந்து பூஜை பண்ணுவேன். நீங்கள் சொன்ன மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிப்பேன். அந்த காசியில் நின்று அந்த கங்கையில் நின்ன இடத்த மனசில் வேண்டிப்பேன். உண்மையாகவே எனக்கு ஒரு பெரிய மன திருப்தி கிடச்சிதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் நான் லிங்காஷ்டகத்தில் பார்க்கும்போது ஜென்மஜ துக்க விநாசக லிங்கம்னு போட்டிருப்போம். ஜென்மஜ துக்க, இந்த ஜென்மத்திலையும் ஜென்மாந்திர ஜென்மத்திலையும் ஏற்பட்ட துக்கத்தை விநாசகலிங்கம், அதை ஒரு செகண்டில் விநாசனம் பண்ணிவிடுவார். அதுதான் லிங்க பூஜை பண்ணும்பொழுது. வீட்டில் சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணுறவாலும் சரி, அதேமாதிரி சிவபெருமானை வணங்குறவாலும் சரி, சதாகாலம் சிவனையே மனசில் ஸ்மரணம் பண்ணுறவாளுக்கு ஜென்மஜ துக்க விநாசகலிங்கம், நம்மளுடைய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய துக்கங்கள் போகும். அப்பா சிவபெருமானே என்னுடைய பாபத்தை போக்கணும், நீதான் அனுக்கிரகம் பண்ணணும்னு மனசார வேண்டின்னு இருக்கிறவாளுக்கு பிறவி பிணியை தீர்க்கக்கூடிய அற்புதமான சிவபெருமான். அதான் சொன்னேன், நம்மளுடைய பெரியவர்கள் குழந்தைகளுக்கு சொல்லுவாங்க, இதை பண்ணி என்னுடைய அனுபவம் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லுவா. அந்த அனுபவத்தின் போது நமக்கு தெரியாது, பட்டா புரியும்னு சொல்லுவா. இந்த பட்டுன்னு இருக்கும்போது அட்லீஸ்ட் நம்ம புரிஞ்சிடுச்சுன்னா
நமக்கு தெரிய வந்துடும். இது அழகாக நம்மளுடைய லிங்காஷ்டகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு, லிங்காஷ்டகத்தில் இருக்கப்பட்டிருக்கு, லிங்காஷ்டகத்தில் நமக்கு ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு. மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதை நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள். அதனால தான் என்னுடைய காசி யாத்திரையில் நான் சொல்லியிருக்கேன், பிரம்ம முகூர்த்தமும் அதே சமயத்தில் பிறத்தலும் இறத்தலும் கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி இடம் இந்த யாத்திரைன்னு சொல்லியிருக்கேன். முந்தியத்தை விட முந்தியெல்லாம் இந்த யாத்திரைகள் பண்ணும்பொழுது பார்த்துட்டேன்னா ரொம்ப பார்த்து யோசித்து அப்படியே போகலாமா வேண்டாமா, அப்படி இல்லை. இன்றைக்கி ஃபஸ்ட்டு காசி யாத்திரை வித் மகேஷ்னு சொன்னோன்னே டக்குன்னு புக் பண்ணுறவங்க நிறையா பேர் இருந்துட்டு இருக்கா. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் விஸ்வநாதருடைய சிறப்புகளை பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய பிரயாக்ராஜில் இருக்கக்கூடிய திரிவேணி சங்கமத்தினுடைய சிறப்புகள் பற்றியும் நிறையா பேர் தன்னுடைய லைஃப்பில் போயிட்டு வந்து பெரிய அனுபவங்கள் சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் நமக்கும் நிகழாதா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்து கொண்டிருக்கு. கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறைகளை நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். பரமேஸ்வரர் வீட்டில் சின்ன லிங்கமாக வச்சு ஒரு அபிஷேகம் பண்ணுங்கள். தினந்தோறும் மனசார அபிஷேகம் பண்ணுங்கள் போதும். உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வெளியூர் தூர வேலையில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கூட மனசார ஒரு முறை சிவபெருமானை நினச்சிக்கோங்க. நம்மளுடைய ஜென்மாந்திர துக்கங்கள் விநாசனமாகும்னு சொல்லலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.